என் பார்வையில் அவர் பெரிய ஞானி. மற்றவர்களுக்கு எப்படி, ஆனா எனக்கு ஒரு பெரிய ஞானி, மிகப்பெரிய முருகர் சக்தி அவர் கூட இருக்குன்ற நான் உணர்ந்திருக்கேன். அப்போ அவர் என்ன யதார்த்தமா கூப்பிடுறாரு. யதார்த்தமா ஒரு விஷயம் எப்பயுமே அவர் கூட நான் பேசுவேன். யதார்த்தமா பேசும்போது நான் இந்த அவமானப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது, அவருக்கும் தெரியாது. பாருங்க, முருகர் பேசுற தெய்வம் சொன்னல, நீங்க எதை கேட்டாலும் முருகர் ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ ஒரு வாரத்துல பதில் சொல்லுவார். யார் மூலியமா பதில் சொல்லுவார். என் பேட்டி வரப்பெல்லாம், சார் இந்த கேள்விக்கு எனக்கு பதில் நான் ரொம்ப தெரியாம தேடிட்டு ரொம்ப நாளா, உங்க பேட்டியில் அது கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மள அந்த முருக சக்தி இயக்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் அது. அப்போ அவர் சம்பந்தம் இல்லாம இங்க பாருக்கண்ணா, உன்னை அவமானப்படுத்துறாங்களா, முருகர் உன்னை பார்க்கிறாருன்னு அர்த்தம். முருகர் உன்ட்ட பேச அர்த்தம். ஒவ்வொரு வாட்டி உணர்த்துறாரு முருகர். என்னன்னா, இன்னைக்கு காலைல கூட நான் கந்த புராணம் படிச்சுட்டு தான் வந்தேன். ஒவ்வொரு இடத்துலயும் முருகர் எதிர்பார்க்கறது பணிவு. எங்கேயா ஒரு இடத்துல நம்மளை மீறி அவன் வந்துடானா, அந்த எண்ணம் வருங்க. யாரா இருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும், எப்பேற்பட்ட சித்தரா இருந்தாலும், ஒரு இடத்துல 99% நம்ம ஞான குணம் இருந்தாலும் அந்த 1% மனித குணம் கலியுகம்ல, அது அப்படிதான் வரும். அப்போ அவரு எனக்கு நான் கேட்காத டாபிக்கை, நான் யோசிக்காத டாபிக்கை சொல்றாரு. அவமானப்படுத்த முருகர் பாக்குறாருன்னு அர்த்தம். முருகர் நான் தாண்டா இங்க எல்லாமே, எனக்கு அப்புறம் தான் இங்க அப்படின்னு உணர்த்துறாருன்னு சொன்னேன்னு, அப்போ நான் கேட்ட கேள்விக்கு அங்க பதில் கிடைச்சிது.